எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 73 ரிவ்யூ பற்றி தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீக் எபிசோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா கூல் சுகர் காலையில் தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்தோடனே அங்கேருந்து எகிரி குதித்து வெளியில் அந்த சைடு போயிடலாம் அப்படிங்கிற பிளானா என்னன்னு தெரியல. அது ட்ரை பண்ணுறாரு. ஸ்டூல்லாம் எடுத்துகிட்டு அது மேலே ஏறி குதிக்க பார்க்கும்போது மணி அதை பார்த்துட்டு தடுத்துறாரு. ஆக்சுவலாக கூல் சுரேஷ் அவர் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த வாரம் அவரே வெளியில் போக போகிறாரு தான். அது தேவையில்லாத ஸ்ட்ரென்த்து மாதிரி தான் தெரிஞ்சது. அது வீட்டு ஞாபகம் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் போகணும்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஆனால் டாஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா டாஸ்கில் எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் எல்லா டாஸ்க்கும் பண்ணுறாரு. அவர் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியல. அவர் பிக் பாஸ் அந்த கன்ஃபர்ஷன் விட்டு போய் நான் பொழைக்க தெரியாதவன்னு அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆறுதல் பண்ணி உடனே மறுபடியும் நார்மலான கூல் சுகேஷாக மாறி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எல்லா சீசன்லேயும் வரும்போது இந்த சீசன்லேயும் அந்த டான்ஸ் டாஸ்க்கு, அதாவது ஒரு பாட்டு போட்டோன்னே அவங்க கெட்டப்பில் போய் அந்த பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த டாஸ்க்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்கு ஒரு கேரக்டர் கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னா திமுக படத்தில் வர ஸ்ரேயா ரெட்டினுடைய ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாத்துக்கும் ஹீரோயினோட கேரக்டர் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் வில்லியோட கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் இந்த வில்லி கேரக்டர் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ்க்கே வந்தேன். மறுபடியும் என்னை வில்லியாகவே ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அர்ச்சனாவுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நேற்று அவங்க காலையில் அந்த ஸ்டார் கன்ஃபர்ஷன் போயிட்டு வந்ததுலேருந்து நைட் அந்த த்ரோட்டாக அதுக்கு எண்டிங் வரைக்குமே அவங்க அந்த கேரக்டர் துளி கூட வெளியில் வரலைங்க. சூப்பராக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவண விக்ரமும் பிச்சு உதறிட்டாப்படி இவங்க 2 பேரும் தான் நேற்று மாஸ் காமிச்சிட்டாங்க. ஆனால் என்ன தெரியல, ஆனால் 2 பேருனுடைய பர்ஃபார்மன்ஸுமே இதில் போடல, 1 hour எபிசோடில் போடவே இல்லை. ஆனால் லைவில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அர்ச்சனாவும் விக்ரமும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அர்ச்சனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால மாயா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, இல்லை மாயா நேற்று உண்மையிலேயே டவுனாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. மாயா நேற்று பர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஏன்னா அவங்களோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜீன்ஸ் படத்தில் வர ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் அதுவுமே நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைலாக் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற யாருமே அப்பப்போ அவங்க கேரக்டர் வெளியில் வந்துட்டு போனாங்க. அது விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டராகவே இல்லை. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது என்ன கேரக்டர்னே தெரியாத அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் காலையில் தினேஷ் படையப்பா கேரக்டர் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. அதுக்கு பூர்ணிமாவும் ரவீனாவும் டோகாவின் பயணங்கள்னு சொல்லி அதை தினேஷை கலாச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலுமே நல்லா இருக்குது. எனக்குலாம் பயங்கரமான சிரிப்பாக இருந்தது அதை பார்க்கும்பொழுது. ஆனால் அதை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு விக்ரம் கில்லாம் கோச்சிட்டு இருந்தார். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது அர்ச்சனாவும் விக்ரமும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. மணிது காமிச்சாங்க, அதுக்கப்புறம் விசித்ராமாவது காமிச்சாங்க, பூர்ணிமாவது காமிச்சாங்க, அப்புறம் மாயாவது கூட காமிக்கலைன்னு நினைக்கிறேன். நிறையா பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்கவே இல்லை. பட் மணி என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரவீனாவோட டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிக்சனோட டான்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நிக்சன் சூப்பராக இருந்தது. மற்றபடி அவர் கேரக்டராக அவர் பெருசாக பண்ண முடியல, வாய்ஸும் பண்ண முடியல அவரால். ஆனால் டான்ஸில் பிச்சு உதறிட்டாப்புல நிக்சன், சும்மா சொல்லக்கூடாது. அப்போ இடையில ஒரு மதிய டைமில் எல்லா குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா, பூர்ணிமா, அப்புறம் மாயா, இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் விஷ்ணு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க பார்த்தாரு. அர்ச்சனாவை கூப்பிட்டு போய் அந்த விஜய் கெட்டப்லேயே மிரட்டுறாரு. நீ யார் அடித்து பூமி எதிர்க்கிறது பொறி கிளம்புறது அப்படிங்கிற ஒரு டைலாக் இல்லையா, அந்த டைலாக் சொல்லும் போது அர்ச்சனா டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டுருக்காங்க. பொறிகளில் வைக்கிற தம்பியா நீங்கள், எல்லாத்துக்கும் ஒரு 7 பாயிண்ட் கொண்டு வாங்க தம்பி, உங்களுக்கு சேர்த்து கொண்டு வாங்க அப்படி சொல்லி பயங்கரமாக கவுண்டர் போட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஆஃப் பண்ணி விட்டாங்க. அவங்க த்ரோவுக்காகவே அப்படிதாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அர்ச்சனா எல்லாத்துக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இதே மாதிரியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அநேகமாக இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அர்ச்சனாவும் விக்ரமும் வர்றதுக்கான ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பணமெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா, எல்லாருமே வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. அது அர்ச்சனாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ்க்குமே 500 300 400ன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் நேற்றுக்கு இதில் அதிகமாக பணம் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா விசித்ராமா தான் பணம் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பணம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அந்த கன்ஃபெஷன் ரூமில் பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை மட்டும்தான் அவங்க கொடுக்கணும். அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு வர்ற பணத்தை அவங்க தனியாக வச்சுருக்கணும். அதுதான் வந்து ஸ்கோர் போர்டில் வர பணம் அது. ஆனால் அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்ததுனால யாருக்கு எவ்வளோ பணம்னு தெரியல. ஸோ அதனால் வந்து பிக் பாஸ் வந்து நேற்று வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். அதுவும் இல்லாமல் சில பேர் ரவினாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் கொண்டு போய் மணிகிட்ட கொடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க மாயாவுக்கு வந்து எல்லாரும் பணத்தை அள்ளி இவங்க மணி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டார். இதுக்கடையில் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. எனக்கு வந்து இந்த பணம் வேண்டாம் அப்படி சொல்லி மாயா சொல்ல, எனக்கும் இந்த பணம் வேண்டாம்னு சொல்லி அவங்க தட்டி விட்டு உள்ளே போக அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கடையில் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஸ்கோர் போர்டில் வந்து 0-0ன்னு இல்லைங்க, இதுதான் உங்கள் விளையாட்டா, உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேரில் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, நேர்மையாக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டாங்க. அவர் எதனால் கடுப்பாகினா இந்த ஸ்கோர் போர்டில் போய் இந்த ஹார்டிங்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிட்டாருன்னு நினைக்கிற மனுஷன். நாளை காலையிலக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு உங்களுக்கு என்னென்ன பணம் இருக்குது அப்படிங்கிறத ஒழுங்காக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துட்டு பிக் பாஸ் போயிட்டார். லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பணம் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா கொடுத்த பணம் யார் கொடுத்தா, நம்ம எவ்வளோ மற்றவங்களுக்கு கொடுத்தோம், மற்றவங்க நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து யாருமே கணக்கு வச்சுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு பெரிய குழப்பத்திலே நாங்கள் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே. எனக்கு தெரிஞ்ச விசித்ராவும் மணி மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க கணக்கில் பணம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற யாருமே பணம் வச்சுக்கல. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் வருதுன்னு பார்க்குறோம். எபிசோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சே தவிர எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை. எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்தந்த கேரக்டரில் சின்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இதுக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்பவே என்ஜாயபுளாக தான் இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக மதியிலேருந்து அந்த மணியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வெறும் ஃபன் மட்டும்தான். நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப நாள் கழித்து இந்த வன்மத்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே சந்தோஷமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக பூர்ணிமாவோட பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்தது, விஷ்ணு உள்ளே வந்தது, மணி உள்ளே வந்து ஆடினது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது விஷ்ணு வந்து ரொம்ப கலாச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து லைவில் பார்க்கும்போது வந்து பூர்ணிமா வந்து விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வாங்க, இந்த லைன் நீங்கள் வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. விஜய் வராது, சம்மந்தம் இல்லாமல் விஜய் உள்ள வந்து நிற்கிறாரு, பக்தி வீரன் மாதிரி. மணி வந்து நிற்கிறாரு, விஷ்ணு வந்து நிற்கிறாங்க. அவங்க பூர்ணிமாவுக்கு என்ன பண்ணுறதுல எல்லாத்துக்கூடையும் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. மாயா அதை வச்சு நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபன்னியான ஒரு எபிசோட்ஸாக போச்சு நேற்று. ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் லைவில் பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதே சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து இன்றைக்கி கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.